بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وكل أمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம்முடைய உயிரின் மேலான உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய தோழர்கள் தோழியர்கள் இன்னும் எல்லா முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவினுடைய வணக்க வழிபாட்டை அதன் ஆரம்ப நேரத்திலேயே கலந்து கொண்டு முழுமையான நன்மை அடைய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இறையில்லத்திலே கூடியிருக்கிற நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுடைய பேரருளால் இந்த நேரான பாதையை நம்முடைய வாழ்வியல் நெறியாக நாம் ஏற்று மறுமையினுடைய வெற்றியை எதிர்பார்த்து இந்த உலகத்தில் நன்மையான காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹுடைய இந்த தூய்மையான மார்க்கத்தில் இறைவன் முஸ்லிம்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற அவர்களுடைய பண்புகள் என்பது வெறுமனே வணக்க வழிபாடுகளோடு மட்டுமில்லாமல் அவர்கள் தங்களோடு வாழுகிற சக மனிதர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதையும் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு பொதுப்பணிகளை கையில் எடுத்து செய்யக்கூடிய தன்மை என்பது அதிகமான நம்மில் முஸ்லிம்களிடத்திலே அந்த ஆர்வம் குறைந்து போயிருக்கிற ஒரு காலகட்டமாக இன்றைக்கு இந்த காலங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திருமறை குர்ஆனில் பல்வேறு விதமான இறை செய்திகளும் பொதுப்பணியை செய்வதற்கு நமக்கு ஆர்வமூட்டி இருக்கிறது. பொதுப்பணி என்றால் நம்மோடு வாழுகிற சக மனிதர்களுக்கு அவர்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செய்ய வேண்டும், அவர்களுடைய சிரமத்தை போக்க வேண்டும் என்று பல்வேறு விதமான செய்திகள் நமக்கு திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. எந்த அளவிற்கு என்றால் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், ஃபஅபுது ரப்பக்கும், நீங்கள் உங்களுடைய இறைவனை வணங்குங்கள். அதுபோன்று ஒபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் பெற்றோருக்கு நன்மை செய்வதோடு மட்டும் நின்று விடாமல் உங்களுடைய உறவினர்களுக்கும் நீங்க என்ன செய்யுங்க, நன்மை செய்யுங்க. உங்களுடைய உறவினர்களோடு மட்டும் நீங்கள் நின்று விடாமல் வழிபோக்கர்களுக்கும் நீங்க நன்மை செய்யுங்க.
வபில் வாலிதைனி இஹ்சானா வபில் குர்பா வல் யதாமா வல் மசாகின் வல் ஜாரி தில் குர்பா. உங்களுடைய உறவினர்களாக இருக்கிற அண்டை வீட்டுக்காரர்களுக்கும் நீங்க உதவி செய்யுங்க. வல் ஜாரில் ஜும், அது மாதிரி உறவினர்கள் அல்லாத அந்த அண்டை வீட்டுக்காரர்களுக்கும் நீங்கள் உதவி செய்யுங்கள். வஸ்ஸாஹிபி, உங்களுடைய பயண தோழர்களுக்கும் நீங்கள் உதவி செய்யுங்கள். ஒபனி சபீல், வழிபோக்கர்களுக்கும் நீங்க உதவி செய்யுங்க. அல்லாஹுவை வணங்க வேண்டும், அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளோடு நீங்கள் நின்றுவிடக் கூடாது என்பதை அல்லாஹ் வலியுறுத்துகிற விதத்துல அதை தாண்டி சொல்கிறான். உங்களுடைய பெற்றோருக்கு நீங்க உதவி செய்யணும், உங்களுடைய உறவினர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், உங்களுடைய அண்டை வீட்டுக்காரர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், வழிபோக்கனாக வரக்கூடியவனுக்கு நீங்க உதவி செய்யணும். ஒரு பயணத்திலே நீங்கள் செல்கிறீர்கள், உங்களுக்கு பக்கத்துல ஒருவன் உங்களோடு பயணத்தோழனாக வருகிறானா அவனுக்கும் நீங்க உதவி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். அப்ப இறைவன் இறை வணக்க வழிபாட்டோடு சேர்த்து பொதுவாக மனிதர்களுக்கு உதவ வேண்டும் என்பதை நமக்கு அல்லாஹ் வலியுறுத்துகிறான். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் அது மாதிரியான செயல்கள் எல்லாம் குறைந்து போயிருக்கும். இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், அது மாதிரியான காரியங்களில் நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய காரியத்துல நீங்க ஒன்றுபட்டு செயல்படுங்க. அலல் பிர்ரி வத்தக்வா, நன்மை செய்கிற விதத்தில் அந்த காரியத்தில் நீங்கள் கூட்டு சேர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் கூட்டாக சேர்ந்து என்ன செய்யுங்க, அவர்களுக்கு உதவி செய்யுங்க. அதை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் வலியுறுத்துகிறார். இப்படி திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு பொது பணியை செய்வதற்கு வலியுறுத்தி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நபியாக ஆகுவதற்கு முன்னால் அவர்கள் எப்படிப்பட்ட தன்மையுடையவர்களாக இருந்தார்கள், நபியாக ஆனதற்கு பிறகு அந்த துவக்கத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நீங்க பயப்படாதீங்க. ரசூலுல்லாஹ் பயப்படுறாங்க. அந்த நிகழ்வை பார்த்து விட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு கலக்கம் ஏற்படுகிறது. ஏதாவது எனக்கு ஆகிவிடுமோ, ஒரு புதிய ஒரு தோற்றம் ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. ஜிப்ரீல் இஸ்லாம் அவர்களை பார்க்கிறார்கள், பயந்து நடுங்குகிறார்கள். அப்போ கதீஜா அம்மையார் அவர்கள் சொன்னார்கள், நீங்க பயப்பட வேண்டாம், அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். நீங்க செய்யக்கூடிய செயல் என்ன தெரியுமா, நீங்கள் ஏழைகளுக்கு உதவி கொண்டிருக்கிறீர்கள், சிரமப்படக்கூடியவர்களுக்கு நீங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள். இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய நபித்துவத்திற்கு முன்னால் உள்ள அவருடைய செயல்பாடுகளை எடுத்து பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹ் ஒரு இயக்கத்தை கட்டமைத்து அந்த இயக்கத்தின் மூலமாக ஹில்ஃபுல் ஃபுலூல் என்கிற ஒரு இயக்கத்தின் மூலமாக இந்த காரியத்தை தான் ரசூலுல்லாஹ் செய்து கொண்டிருந்தார்கள். நபியாக ஆகுவதற்கு முன்னால அவர்கள் ஹில்ஃபுல் ஃபுலூல் என்கிற ஒரு இயக்கத்தை கட்டமைத்தார்கள். அந்த இயக்கத்தினுடைய வேலை என்ன, இது மாதிரியான நற்காரியங்களை செய்வது, நன்மையான காரியங்களை செய்வது, பொது பணிகளை செய்வது என்பது அந்த இயக்கத்தினுடைய பணியாக இருந்தது என்பதை ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வரலாற்றில நாம என்ன செய்யறோம், பார்க்க முடிகிறது. அப்ப ரசூலுல்லாஹ் இந்த காரியத்தை அவர்கள் நபித்துவத்திற்கு முன்னாலே தன்னுடைய ஒரு சிறந்த குணமாக ரசூலுல்லாஹ் வைத்திருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பல பேருடைய அந்த நிலை என்ன, நம்முடைய சொந்த பணியை மட்டும் நாம செய்கிறோம், சொந்த காரியத்தை மட்டும் நாம பார்க்கிறோம். ஆனால் பொதுப்பணி என்று வந்துவிட்டால் அதில் ஆர்வம் இல்லாத ஒரு நிலையை பார்க்க முடியும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் இது மாதிரி சிரமப்படக்கூடியவர்களுக்கு உதவி செய்வதை, பிறர் கஷ்டப்படுவதை தன்னுடைய கஷ்டமாக எடுத்துக் கொள்பவர்களை ரசூலுல்லாஹ் எந்த கண்ணோட்டத்தில் பார்த்தாங்க, நபிகள் நாயகம் ஒரு காரியத்தை பார்த்துவிட்டு சிலரை பார்த்துவிட்டு அவங்க சொன்னாங்க, இந்த கூட்டத்தார் இவர்கள் என்னை சார்ந்தவர்கள், நான் அவர்களை சார்ந்தவர்கள் என்று சொன்னார்கள். யாரை பார்த்து சொன்னாங்கன்னா அல் அஷ்அரி என்கிற குலத்தை சார்ந்த அந்த தோழர்களை பார்த்து சொன்னார்கள். இந்த தோழர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், இதா அர்மலு ஃபில் கஸ்வி, ஒரு பயணத்துல அந்த கூட்டத்தார் செல்கிற நேரத்தில் அவர்களிடத்திலே உணவு பற்றாக்குறை ஏற்பட்டு விட்டால், அல்லது அவருடைய உணவு பொதுவாகவே பயணத்திலோ அல்லது எந்த நிலையில் அவர்களுக்கு வறுமை ஏற்பட்டாலும்
அவங்க என்ன செய்வாங்கன்னா ஜமாஉ மாகான இந்தஹும் ஃபீ ஸவாபின் வாஹித், ஒரே ஒரு பெரிய துணியை விரித்து அந்த துணியில் தங்களிடத்திலே இருக்கிற ஒட்டுமொத்த உணவையும் கொண்டு வந்து அதிலே கொட்டுவார்கள். சும்ம அக்ஸமு பைனஹும் ஃபீ இனாயின் வாஹித், பிறகு ஒரு பாத்திரத்தால் அந்த உணவுப் பொருட்களை அனைத்தையும் கூட்டிய அந்த உணவுப் பொருட்களை ஒரு பாத்திரத்தால் அளந்து எல்லாருக்கும் சமமாக பிரித்துக் கொள்வார்கள். இந்த காரியம் அல் அஷ்அரி என்கிற குலத்தாண்டத்தில் இருந்தது. இதை பார்த்து விட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபஹும் மின்னி, இவர்கள் என்னை சார்ந்தவர்கள், வ அன மின்ஹும், நான் அவர்களை சார்ந்தவன் என்று சொன்னார்கள். தங்களுடைய சமுதாயத்தாருக்கு ஒரு பிரச்சனை வருகிறது, அவர்களுக்கு பசிபட்டினி ஏற்படுகிறது. அப்ப என்ன நிலைக்கு அவங்க வர்றாங்க? அந்த காரியத்தில் நாம் அத்தனை பேரும் பங்கு கொள்ள வேண்டும். அதுல பணக்காரன் ஏழை என்கிற வித்தியாசம் இருக்கக்கூடாது. கொண்டு வந்து ஒட்டுமொத்த அந்த உணவு பண்டங்களையும் ஒன்றாக திரட்டி அதிலிருந்து என்ன செய்யறாங்க? அந்த பஞ்சத்தை போக்கக்கூடிய ஒரு முறையை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது என்னை சார்ந்த ஒரு பணி, இது இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே உள்ள ஒரு பணி. அவரவர் அவருடைய தேவையை மட்டும் பார்த்து கொண்டு அவரவர்களுடைய காரியத்தை மட்டும் முடித்துவிட்டு செல்வது அது இஸ்லாத்துல உள்ளது இல்ல, அது இஸ்லாத்துல இல்லாத ஒரு செயல். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதன் என்ன செய்யறான்? தன்னுடைய வயிறு நிறைய சாப்பிடுகிறான். லா யஷ்பஉ ரஜுலு தூன ஜாரிஹி, தன்னுடைய அண்டை வீட்டுக்காரன் பசித்திருக்கிறான், அவன் சாப்பிடாமல் இருக்கிறான். அந்த நிலையில ஒரு முஸ்லிம் என்ன செய்ய மாட்டான்? ஒரு இறை நம்பிக்கையாளன் வயிறு நிறைய சாப்பிட மாட்டான். அப்ப பிறர் என்ன செய்கிறார்கள்? அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது? அவருடைய கஷ்டத்தை போக்க வேண்டும், அவருடைய காரியத்தில் அக்கறை கொள்ள வேண்டும் என்பது ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு இறைவனால் நமக்கு சொல்லித்தரப்பட்ட ஒரு அம்சம். அது ஒரு குணம். அந்த குணத்தை நாம இழந்துவிடக் கூடாது என்பதை நாம கவனிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹு ஃபி அவுனில் அப்தி, அல்லாஹ் ஒரு அடியானுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பான். எந்த அடியானுக்கு? மா கானல் அப்து ஃபி அவுனி அஹிஹி, அந்த அடியான் என்ன செய்யறான் தெரியுமா? இன்னொரு சகோதரனுடைய விஷயத்துல அவனுக்கு அவன் உதவி செய்து கொண்டிருப்பான். ஒரு அடியானுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். அந்த அடியான் யாரென்றால் பிற சகோதரனுடைய காரியத்துல அவன் என்ன செய்வான்? உதவி செய்து கொண்டிருப்பான். ஒரு ஏழைக்கு ஒரு உதவி செய்யக்கூடியவன், ஒரு பொதுவான ஒரு பணியை செய்யக்கூடியவர்கள், பிறருக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கு உண்டான சிறப்பு என்ன? அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்து கொண்டிருப்பான்? உதவி செய்து கொண்டிருப்பான். இப்ப நாம நினைப்போம், நமக்கு நாம இருந்தாதானே நம்மளை பாதுகாக்க முடியும், நமக்காக நாம் உழைத்தாதானே நம்மை பாதுகாக்க முடியும், நாம பொதுப்பணி என்று சென்று விட்டால் நமக்கு யாரு தருவா? நமக்கு எப்படி நாம முன்னேறது? நாம எப்படி பொருளாதாரத்துல மேம்படுறது? அதனால நாம நம்முடைய சொந்த வேலையை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு செயல்படக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீ உன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்யறியா? அல்லாஹ் என்ன செய்யறான்? உனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறான். நாம் பிறருக்கு உதவ வேண்டும் என்கிற நிலைக்கு வரும் பொழுது அல்லாஹ் நமக்கு உதவ வேண்டும் என்கிற நிலைக்கு வருகிறான். அது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, துமீத்துல் அதா அனி தரீகி, பாதையிலிருந்து ஒரு பொருளை நீ என்ன செய்யற? அகற்ற, அது பிறருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்கிற காரணத்தினால் நீ அதை அகற்றுகிறாய் என்றால் சதக்கத்துன், அது உனக்கு தர்மமாக ஆகிவிடும். அது உனக்கு தர்மம். நான் பாதையில எவ்வளவோ மக்களுக்கு தீங்கு தரக்கூடிய பொருள் இருக்கலாம், அந்த தீங்கு தரக்கூடிய பொருட்களை ஒருத்தன் அகற்றான், அவன் தர்மம் செய்கிற நன்மையை செய்து விடுகிறான். அன்னைக்கு நாம பார்ப்போம், எவ்வளவோ காரியங்கள் இருக்கும், ஆனா சர்வசாதாரணமாக அவற்றை நாம் என்ன செய்வோம்? கடந்து போய் விடுவோம். அப்படி செல்லக்கூடிய நிலை நமக்கு வரக்கூடாது. பொதுப்பணி என்பது அது இறை பணிதான் என்பதை நாம உணர வேண்டும். இறைவனுக்கு செய்யக்கூடிய அந்த காரியம், இறைவனுக்கு செய்ய வேண்டிய அந்த நன்மையில் ஒன்றுதான் என்ன? பிறருக்கு நாம உதவி செய்வது, பிறருடைய கஷ்டத்தில் நாம பங்கு கொள்றது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் எப்படிப்பட்டவன் என்றால்
அவன் தன்னுடைய ஒரு சகோதரனை அவனுக்கு அநீதி இழைக்க மாட்டான். அது மாதிரி அவன் அநீதிக்கு உள்ளாகுவதற்கும் இவன் அனுமதிக்க மாட்டான். அது மாதிரி அவன் எந்த ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிமுக்கு உதவி செய்யறதுல அவன் அக்கறை செலுத்துகிறானோ அவனுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். ஒரு முஸ்லிமுடைய கஷ்டத்தை அவன் போக்கினால் அல்லாஹ் அவனுக்கு மறுமை நாளில் அவனுடைய கஷ்டத்தை போக்குவான். அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை கொடுக்கிறான்னு பாருங்க. உலகத்துல நீ பொதுப்பணி செய்யறியா, உலகத்துல நீ மக்களுடைய கஷ்டத்தை போக்குவதற்கு நீ உன்னுடைய நேரத்தை ஒதுக்குகிறாயா, அந்த மனோபக்குவத்தில் இருந்தால் மறுமையில் நாம சந்திக்கிற அந்த கஷ்டங்களில் இருந்து ஒரு கஷ்டத்தை இறைவன் உனக்கு போக்குகிறான் அப்படிங்கிற செய்தியை ரசூலுல்லாஹ் வலியுறுத்துகிறார்கள். இன்னும் ஏராளமான செய்திகள் நமக்கு பொதுப்பணியை நாம செய்ய வேண்டும், பிறருடைய கஷ்டத்தை போக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிற ஏராளமான அம்சங்கள் இருக்கிறது. ஆனா நாம இன்னைக்கு எந்த விதத்தில் நம்முடைய செயல்பாடுகளை நாம் அமைத்துக் கொள்கிறோம்? கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு, சிரமப்படக்கூடியவர்களுக்கு உதவி செய்யறதுல நமக்கு அக்கறை இல்லை. உணவளிக்கிறது அவ்வளவு மிகச்சிறந்த ஒரு காரியமாக பார்க்கப்படக்கூடிய நிலை. அல்லாஹ் கேட்கிறான், நாளை மறுமை நாளில் பசித்து நாம் இடத்துல வந்தன, நீ எனக்கு ஏன் உணவளிக்கவில்லை அப்படின்னு அல்லாஹ் ஒரு அடியானிடத்துல கேட்கும் பொழுது அவனுடைய கேள்வி என்ன? உனக்கு எப்படி பசிக்கும்? இறைவா உனக்கு பசிக்குமா அப்படின்னு கேட்பான். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், ஒரு ஏழை உன்னிடத்தில் வந்தான், ஒரு ஏழை உன்னிடத்திலே சிரமம் என்று வரும் பொழுது நீ என்ன செய்யல? அவனை கண்டுகொள்ளவில்லை. நீ அவனுக்கு உணவளித்திருந்தால் நீ எனக்கு உணவளித்ததை போன்ற ஒரு நன்மையை நீ அடைந்திருப்பாய். இப்ப அல்லாஹ் அந்த பொதுப்பணி எப்படி பார்க்கறான்னு பாருங்க. நாம நினைக்கிறோம் அல்லாஹ்வுக்கு தொழுவணும், வணக்க வழிபாடுகளை செய்யணும், அதைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், அதுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான், அதை தாண்டி சக மனிதனுக்கு நீ உதவி செய்தால் நான் அதில் சந்தோஷம் அடைந்திருப்பேன், நான் அதில் உன்னை திருப்தி கொள்ளக்கூடிய வகையில் அந்த காரியம் அமைந்திருக்கும் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதை ரசூலுல்லாஹ் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள். எனவே இவற்றை உணர்ந்து கொண்டு வெறுமனே நம்முடைய சொந்த வேலையை மட்டும் நாம பார்க்காமல் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய, பொது நலத்திலே அக்கறை கொள்ளக்கூடிய, பொது பணிகளிலே ஈடுபடக்கூடிய ஒரு காரியம் நம்மில் அதிகமான பேருக்கு ஏற்பட வேண்டும். ஏனென்றால் இன்னைக்கு பார்க்கும் பொழுது பொதுவாக இது மாதிரியான காரியங்கள் எல்லாம் குறைந்து போயிருப்பதை நாம பார்க்க முடிகிறது. எனவே அந்த காரியத்திலிருந்து நாம் படிப்பினை பெற்ற ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றுல அவங்க சொன்ன காரியங்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டி இருக்கிற காரியத்துல அல்லாஹ் நன்மை செய்வதற்கு அதிகம் நமக்கு ஆர்வமூட்டுகிறான். எனவே அவற்றை கவனத்தில் கொண்டு செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக என்று கேட்டு என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளால் நாமெல்லாம் முஹர்ரம் மாதத்தை அடைந்து ஆஷுரா என்கிற ஒரு நோன்பை நோக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம். இந்த ஆஷுரா என்கிற இந்த நோன்பை பொறுத்த அளவில் இன்றைக்கு அதை பற்றிய தவறான பல நம்பிக்கைகள் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இருப்பதை நாம் பார்க்கிறோம். இது ரசூலுல்லாஹ்வுடைய பேர குழந்தைகளாக இருக்கிற ஹசன் ஹுசைன் அவர்களுடைய துக்கத்தை நினைவு கூர்ந்து கர்பலா என்கிற இடத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த துயரத்தை நினைவு கூர்ந்து அதற்காக கொண்டாடப்படுகிற ஒரு தினமாக இன்றைக்கு மாற்றி வைத்திருப்பதை பார்க்கிறோம். அதிலே பஞ்சா எடுப்பதும், தங்களுக்கு தாங்களே தங்களுடைய உடலை வருத்திக் கொள்வதும், இது மாதிரியான ஒரு துக்க தினமாக அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு நிலையாக இவற்றை நாம் பார்க்கிறோம். ஆனால் யதார்த்தத்தில் இந்த ஆஷுரா என்கிற இந்த நோன்பு, இந்த தினம், இது எப்படி நமக்கு சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, இது எதை மையமாக வைத்து நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு சென்றதற்கு பிறகு அங்கே யூதர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது தினத்தில், ஆஷுரா என்கிற இந்த தினத்தில் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக அவர்களை பார்க்கிறார்கள். இப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, எதனால் இவங்க நோன்பு நோக்கிறாங்க? அப்ப அவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய பதில், இவர்கள் இந்த நாளில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யப்பட்டாங்க, ஃபிரௌனிடத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள். இந்த நாளில் தான் ஃபிரௌன் என்ன செய்யப்பட்டான், அழிக்கவும் பட்டான். அப்போ யூதர்கள் நாங்க என்ன செய்யறோம், இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாதுகாக்கப்பட்டதற்காக வேண்டி நாங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துற விதத்துல இந்த நோன்பை நோக்கிறோம் என்கிற பெயரில் தான் அதை நோக்கிறாங்க. அப்ப அதுதான் யதார்த்தமான ஒரு நிகழ்வும் கூட, அதற்காகத்தான் இந்த நோன்பு. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அவர்கள் இதற்காக வேண்டி நோன்பு நோற்பதை விட அதிகமான தகுதி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டதற்கு, ஃபிரௌன் அழிக்கப்பட்டதற்கு, அதற்காக நோன்பு நோக்கிறதுக்கு நாம தான் அதிக தகுதி உடையவர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க, நாம என்ன செய்வோம், இந்த நாளில் நோன்பு நோற்போம். அது மாதிரி வரக்கூடிய ஆண்டில் நாம் இவர்களுக்கு மாறு செய்யவும் வேண்டும். பொதுவாகவே ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு வழக்கம் என்ன அப்படின்னா, யூதர்களுக்கு மாறு செய்யக்கூடிய நிலையை அதிகமான இடத்துல ரசூலுல்லாஹ் கடைபிடிப்பார்கள். பல இடங்களில் அதை நமக்கு வலியுறுத்தி இருக்கிறாங்க. நீங்க தாடியை வளர விடுங்க, மீசையை நீங்க கத்தரித்திருங்க, இப்படி செய்யுங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க, நீங்க யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள், அவங்க இது மாதிரி செய்யறாங்க, நீங்க அதற்கு மாறு செய்யுங்க அப்படின்னு பல இடங்கள்ல யூதர்களுடைய நடைமுறையை ரசூலுல்லாஹ் என்ன செய்யிருக்கிறாங்கன்னா முஸ்லிம்களுக்கு அப்படியே மாற்றி அமைத்திருக்கிறார்கள். அந்த நடைமுறையை முஸ்லிம்கள் கடைபிடிப்பதை ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அதை மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில வரக்கூடிய ஆண்டில் நான் என்ன செய்வேன்னா, தாஷுஆ என்கிற 9வது தினத்திலேயும் நான் நோன்பு நோற்பேன். இவங்க ஆஷுரா 10வது தினத்துல தான் நோன்பு நோக்கிறாங்க. நான் வரக்கூடிய ஆண்டில் தாஷுஆவையும் சேர்த்து முஹர்ரம் மாதத்தினுடைய 9, 10 அந்த 2 நாட்களிலேயும் நான் நோன்பு நோற்பேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் தன்னுடைய சஹாபாக்களிடத்துல பிரகடனப்படுத்தினார்கள். ஆனால் அந்த வரக்கூடிய ஆண்டில் ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, உயிரோடு இருக்கவில்லை, அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். அப்ப இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கட்டளை மட்டும் நமக்கு இருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில் இந்த 2 நாட்களிலேயும் நாம நோன்பு நோக்க வேண்டும். அந்த நோன்பை ரசூலுல்லாஹ் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பாதுகாக்கப்பட்டதற்கு அதிகமான நன்றி செலுத்துகிற விதத்தில் தான் இந்த நோன்பு நமக்கு கடமையாக்கப்பட்டதே தவிர, இது ரசூலுல்லாஹ்வுடைய பேர குழந்தையுடைய இறப்புக்காக அது அனுஷ்டிப்பதற்கான ஒரு நாளாக இந்த மார்க்கத்தில் சொல்லப்படவில்லை என்பதை நாம புரிந்து கொண்டு இந்த ஆஷுரா நோன்பையும் தாஷுஆ என்கிற 9, 10 என்கிற இந்த 2 நோன்பையும் நாம நோக்க வேண்டும். இந்த நோன்பிற்குண்டான நன்மையையும் சேர்த்து ரசூலுல்லாஹ் சொன்னான். இந்த ஆஷுரா நோன்புடைய நன்மை என்னவென்றால், அது ஒரு வருடத்தினுடைய கழிந்த ஒரு வருடத்தினுடைய பாவங்களை போக்கக்கூடிய அந்த தன்மை கொண்டதாக ரசூலுல்லாஹ் சொன்னான். சென்ற வருடம் ஒரு வருடத்தினுடைய அந்த பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படும். அப்ப அதை கவனத்தில் கொண்டு இந்த நோன்பினுடைய அந்த சிறப்பை கவனத்தில் வைத்து நாம் அதை செய்ய வேண்டும். அப்ப இந்த ஆஷுராவுடைய செய்தி இதுதான். அந்த ஆஷுரா நோன்பு என்பது வரக்கூடிய நாட்களில் நமக்கு வெள்ளி சனி என்கிற வியாழன் வெள்ளி என்கிற 2 நாட்கள்ல அந்த தாஷுஆ ஆஷுரா நோன்பு வர இருக்கிறது. எனவே அவற்றை கவனத்தில் கொண்டு அந்த நன்மைகளை நாம புரிய வேண்டும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான ஒரு அம்சமாக அதை ஏற்றுக்கொண்டு இந்த செயலை நாம செய்யணும் என்று கூறிக்கொண்டு இந்த உரை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.